சலாமுன் அலைக்கும். இப்போ நான் குரான்ல இருந்து சட்டங்களை பத்தி பேச போறேன் இன்ஷா அல்லாஹ். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, நான் படிச்சுட்டு இருக்கும் போது நிறைய லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அதை பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏன் குரான்ல தேடக்கூடாதுன்னு ஒரு தாட் வந்துச்சு. அதனால சட்டங்கள்ன்ற டாபிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. முதல்ல 6:114 அவர் இந்த புத்தகத்தை முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது கடவுளை விடுத்து மற்றவற்றை சட்ட மூலாதாரமாக நான் தேட வேண்டுமா அப்படின்னு சொல்லப்படுது. 5:50 அறியாமை காலத்தின் சட்டத்தையா அவர்கள் ஆதரிக்க நாடுகின்றனர். உறுதிப்பாட்டினை அடைந்து விட்டவர்களுக்கு கடவுளுடையதை விட எவருடைய சட்டம் மேலானது அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கடவுளுடைய சட்டம் தான் மேலானதா இருக்கு, அதுதான் மூலாதாரமும் கூட அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்தகைய சட்டங்களை பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அல்லாஹ் நோன்புக்கு, ஹஜ்ஜுக்கு, ஜகாத்துக்கு, சலாத்துக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பல சட்டங்கள் சொல்றாங்க. அது போலவே வாழ்க்கை நடைமுறை சட்டங்களும் பல சொல்றாங்க. சீதனத்துக்கான சட்டம், அலிமணிக்கான சட்டம், சாட்சியா இருக்கிறதுக்கான சட்டம், திருடுனா அதுக்கு என்ன தன் அதுக்கான சட்டம், விவாகரத்துக்கு சட்டம், அதே மாதிரி கடன், வியாபார பரிவர்த்தனைகளுக்கான சட்டம், வாரிசுரிமைகளுக்கான சட்டம், இந்த மாதிரியான பல சட்டங்களை பத்தி சொல்றாங்க. நம்ம இந்த மாதிரியான சட்டங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் சட்டம் பொருளாதார பரிவர்த்தனைக்கான சட்டம். அதாவது கடன் கொடுக்கும் போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்கான சட்டத்தை பத்தி பார்ப்போம். 282 283 இதை பத்தி சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் நான் படிக்கிறேன். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் எந்த தவணையில் ஒரு கடனை நீங்கள் பரிவர்த்தனை செய்யும் போதும் நீங்கள் அதனை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். பாரபட்சமற்ற ஒரு எழுத்தர் எழுதுவதை செய்ய வேண்டும். கடவுளின் போதனைகளுக்கு ஏற்ப எந்த எழுத்தரும் இந்த சேவையை புரிய மறுக்கக்கூடாது. கடனாளி நிபந்தனைகளை எடுத்து கூறுகின்ற அதே சமயம் அவர் எழுத வேண்டும். அவர் தன்னுடைய இரட்சகரான கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. கடனாளி மனோரீதியாக இயலாதவராகவோ அல்லது சக்தியற்றவராகவோ அல்லது மொழியை இயலாதவராகவோ இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நீதமாக எடுத்து கூற வேண்டும். 2 ஆண்கள் சாட்சிகளாக பணிபுரிய வேண்டும். 2 ஆண்கள் அப்போது இல்லாவிட்டால் எவர்களுடைய சாட்சியம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக உள்ளதோ அத்தகைய ஒரு ஆணும் 2 பெண்களும். இவ்விதமாக ஒரு பெண் பாரபட்சமாகிவிட்டால் மற்றவள் அவளுக்கு நினைவூட்டுவாள். சாட்சியம் கூறுவதற்கு அழைக்கப்படுகின்ற போது அவ்வாறு செய்ய வேண்டியது சாட்சியாளர்கள் மீது கடமையாக உள்ளது. எவ்வளவு நீளமாக இருந்த போதும் பொருட்டின்றி திருப்பி செலுத்தப்பட வேண்டிய நேரம் உட்பட விவரங்களை எழுத்துவதற்கு சடைவடைந்து விடாதீர்கள். இது கடவுளின் பார்வையில் நீதமானதாக, சிறந்த சாட்சியத்திற்கு உறுதியளிப்பதாக, மேலும் நீங்கள் கொள்ளக்கூடிய எந்த சந்தேகத்தையும் நீக்குவதாக உள்ளது. ஆங்காங்கே நீங்கள் மேற்கொள்கின்ற வியாபார பரிவர்த்தனைகளை பதிவு செய்ய தேவையில்லை. ஆனால் அவற்றுக்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எழுத்தரோ அல்லது சாட்சியோ அவருடைய சேவையின் காரணமாக தீங்கிழைக்கப்படாதிருக்க வேண்டும். நீங்கள் அவர்களை துன்புறுத்தினால் அது உங்கள் பக்கம் உள்ள பாவத்தன்மையாக இருக்கும். நீங்கள் கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கடவுள் சர்வம் அறிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் சொல்றாங்கன்றத நம்ம பாயிண்ட் வைஸா பார்ப்போம். முதல்ல நம்ம கடன் எந்த கால அளவுக்கு வாங்கினாலும் சரி அதை எழுதி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அது 5 நாளுக்கு வாங்கினாலும் சரி, 1 மாசத்துக்கு வாங்கினாலும் சரி, 1 வருஷத்துக்கு வாங்கினாலும் சரி, பின்னாடி சச்சரவு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க கடன் வாங்கினீங்கனாலே அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதை எழுதுறது ஒரு பாரபட்சமற்ற எழுத்தர் தான் அதை எழுதணும் அப்படின்றாங்க. இந்த எழுத்தருக்கு நம்ம எந்த தீங்கும் செஞ்சு அவர் இந்த சர்வீஸ் பண்றாருன்றதுக்காக அவருக்கு நம்ம எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாதுன்னு பின்னாடி சொல்றாங்க. நம்ம ஜென்ரலாவே நம்ம என்ன நம்ம உலக பழக்க வழக்கத்துல என்ன இருக்குன்னா, கடன் யார் கொடுக்குறாங்களோ அவங்கதான் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க. என்ன விதிமுறைகள், நிபந்தனைகள் என்ன, எப்போ கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாத்தையுமே கடன் கொடுக்குறவங்க தான் டிக்டேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, கடன் ஆளிதான் டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணணும். அவர் டிக்டேட் பண்ற டேர்ம்ஸை கடன் வாங்குறவங்க எழுத்தர் அவர் சொல்றதான் எழுதணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த கடன் ஆளி அவரால் முடியாதவராகவோ மன ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்கிறாவோ இருந்தா அவரோட பொறுப்பாளர் நீதமா அவர் இந்த நிபந்தனைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் கடன் ஆளிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அல்ல அவருக்கு தான் அவரால் எப்ப திருப்பி தர முடியும், அதை எந்தெந்த தவணையில திருப்பி தர முடியும்ன்றதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். கடன் கொடுக்குறவங்க இந்த இடத்துல அதனாலதான் கடன் கொடுக்குறவங்களை அல்ல ஹைலைட் பண்ணாம கடன் வாங்குறவங்களை ஹைலைட் பண்ணி அவங்கள டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண சொல்றாங்க. அடுத்து இதுக்கு சாட்சிகளை பத்தி பார்ப்போம்.
இதுல வந்து 2 ஆண்கள் சாட்சியா இருக்கணும் இந்த இந்த இதுக்கு அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சப்போஸ் 2 ஆண்கள் இல்லைன்னா ஒரு ஆணும் 2 பெண்ணும் சாட்சியா இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன குறிப்பு சொல்றாங்கன்னா, அவங்களோட சாட்சியம் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுற சாட்சியங்களா இருக்கணும். அந்த மாதிரியான ஆள் தான் வந்து இங்க வந்து அந்த ஒரு ஆணும் 2 பெண்களும் இருக்கு, அப்படிதான் அந்த மாதிரி ஆளுங்களா அவங்க இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்புறம் வந்து சாட்சியோட கடமையா அல்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சாட்சி சொல்ல கூப்பிடும் போது அவங்க போய் சாட்சி சொல்லணும். அதுதான் சாட்சி கூட கடமையா அல்ல சொல்றாங்க. அடுத்து வந்து எந்த விஷயத்தையுமே நீங்க எழுதுறதுக்கு சடைவடைந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எது எவ்வளவு டீடைல்டா இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். இன்க்ளூடிங் த டைம் ஆஃப் ரீபேமெண்ட், எப்போ நம்ம திருப்பி செலுத்துறோம்ன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே பண்ணணும். யாரு கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, எப்போ திருப்பி கட்ட போறோம், எப்படிலாம் திருப்பி கட்ட போறோம்ன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே எல்லாம் எழுத சொல்றாங்க. அடுத்து வந்து வியாபார பரிவர்த்தனைக்கு வந்து நம்ம பிசினஸ் டிரான்சாக்சன்ஸை வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்க வேண்டாம். ஆனா வந்து நம்ம வந்து சாட்சிகள் ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஜென்ரலாவே பிசினஸ் பிராக்டிஸ்ல வந்து எல்லாத்தையுமே வந்து எழுதி நிறைய இது அக்ரிமெண்ட்ஸ் போடுறாங்க. மற்றபடி எல்லாத்தையுமே ஒரு டிரான்சாக்சனையுமே வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறது முடியாத காரியம் தான். அதுக்கு சாட்சியை ஏற்படுத்தணும்னாலும் ஒரு சாட்சியா ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லா இடத்துலயும் நிக்க வைக்கணும்னா அதுவுமே கஷ்டமான காரியம் தான். அதனால சாட்சியை எப்படின்னா ஏற்படுத்திக்கணும் நல்லா சொல்றதுனால நம்ம பில்லோ இன்வாய்ஸ்ன்னு சொல்ற பில்லே வந்து அதுக்கு சாட்சியா தான் இருக்குது. இந்த ஏன்னா வந்து அதனால என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து கடனுக்கு வாங்கினாலும் சரி இல்ல காசுக்கு வாங்கினாலும் சரி நம்ம வந்து பில் வாங்குறத வந்து நம்ம எப்பயுமே வந்து விடக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம பண்ண வியாபார பதவிக்கான ஒரு சாட்சியா திகழும். அடுத்து வந்து 283 படிக்கிறேன். நீங்கள் பிராணத்தில் இருந்து எழுத்தறியவரும் கிடைக்காவிட்டால் திருப்பி செலுத்துதலை உத்தரவாதம் அளிக்க ஒரு அடமான பொருளை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முறையில் ஒருவர் நம்பப்பட்டால் உரிய நேரத்தில் அவர் அந்த அடமான பொருளை திருப்பி தந்து விட வேண்டும். மேலும் அவர் தன் இரட்சகரான கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் சாட்சியாக இருந்தவற்றை மறைப்பதன் மூலம் சாட்சி பிரமாணத்தினையும் தடுத்து நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஒரு சாட்சி பிரமாணத்தை தடுத்து நிறுத்திக் கொள்கின்ற எவரும் மனதளவில் பாவகரமானவராக இருக்கின்றார். நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் பயணத்துல இருந்தாருன்னா அப்போ வந்து அங்க வந்து பாரபட்சமற்ற எழுத்தறியாரும் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அப்போ வந்து ஒரு அடமான பொருளை கொடுத்து அந்த 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 உடன்படிக்கைக்கு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கடன் கொடுத்தவரும் வந்து அந்த அடமான பொருளை வந்து உரிய நேரத்துல திருப்பி தந்துடணும் அந்த கடனாளிக்கு அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, சாட்சிய மறைச்சு சாட்சி பிரமாணத்தை தடுக்காதீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி சாட்சி பிரமாணத்தை தடுக்கிறது வந்து சின் பை ஹார்ட் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. மனதளவில் பாவகரமானது அப்படின்றாங்க. அதனால அந்த மாதிரியான பாவத்தை நம்ம சாட்சியா இருந்தா அந்த சாட்சி பிரமாணத்துக்கு போய் நம்ம அந்த சாட்சியா நம்ம அங்க போய் நிக்கணும். அதை விட்டு நம்ம சாட்சியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க போகாம இருக்கிறதே ஒரு பாவம் தான் நல்லா சொல்றாங்க. எப்படி வந்து இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு பில் வந்து ஒரு அடையாளமா இருக்கோ, அடுத்தது வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா திருடனை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இது வந்து 5ல திருடனுக்கு எப்படி அடையாளம் விட்டுறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். தெஃப்ட் அதாவது 5:38 என்ன சொல்றாங்கன்னா, திருடுபவன் ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுடைய குற்றத்திற்கொரு தண்டனையாகவும் மேலும் கடவுளிடமிருந்து ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதற்காகவும் நீங்கள் அவர்களுடைய கரங்களை அடையாளமிடுதல் வேண்டும். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அதாவது வந்து திருடன் வந்து திருடுனா அவங்களுக்கு வந்து அடையாளமிடணும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இது எதுக்குன்னா வந்து அது வந்து ஒரு மார்க்கா ஆக்கி அது இவன் திருடனா அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்காக தானே தவிர அவனை வந்து துன்புறுத்துறதுக்காகவோ அவன் இப்போ ஜெனரல் பிராக்டிஸ்ல இருக்க மாதிரி கையை துண்டிச்சு அவன் வாழ்வாதாரங்களே தேட முடியாத மாதிரி ஆக்கிறதுக்காகவோ கிடையாது. அவன் வந்து அடையாளப்படுத்தி இனிமே மக்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஆளுங்க அந்த அடையாளத்தை பார்த்து மக்கள்லாம் வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாம் அடையாளப்படுறாங்க. அதுவுமே அவனுக்கு ஒரு பிளாக் மார்க்கா இருக்குன்றதுக்காக தான் எல்லாம் அப்படி சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதையுமே நம்ம கடைபிடிக்கணும். அடுத்து நம்மளுக்கு வந்து இதே மாதிரி திருடனா இருக்கானோ இல்ல யாரோ ஒருத்தரோ யார் வந்து நம்பிக்கையான ஆளுன்னு தெரியாது. அதனால சாட்சின்னு வரும்போது பர்டிகுலரா உயிலுக்கு சாட்சின்னு வரும்போது நம்பகமான ஆள் யாருன்றதை அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனால உயிலுக்கு சாட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றாங்க. அதை பத்தி பார்ப்போம். விட்னஸபிள், அதாவது இது வந்து 5ல 106, 107 அப்புறம் 108 சொல்லப்பட்டிருக்கு. நான் முதல்ல வசனத்தை படிச்சிடுறேன். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் உங்களில் ஒருவர் மரணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஓர் உயிலுக்கு சாட்சியம் அளித்தல் உங்களுக்கு இடையில் உள்ள 2 நீதமான மனிதர்களால் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் பின்னல் வேறு இருவர் சாட்சியம் அளித்தலை செய்யலாம்.
சலா தொழுவு தொழுகைகளை கடைபிடித்து பின்னர் உங்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்காக சாட்சிகள் கடவுள் மீது சத்தியம் செய்யட்டும். உயிரளித்தவர் எங்களுக்கு உறவாக இருந்த போதிலும் சொந்த லாபங்களை அடைவதற்காக இதனை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அன்று நாங்கள் கடவுளின் சாட்சியத்தை மறைக்கவும் மாட்டோம். அவ்வாறில் நாங்கள் பாவிகளாக ஆகிவிடுவோம். சாட்சிகள் ஒரு தலைபட்சம் எனும் குற்றமுடையவர்களாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் பின்னர் வேறு இருவர் அவர்களுடைய இடங்களை எடுத்துக்கொள்ளபடி கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும். முந்தைய சாட்சிகளால் பாதிக்கப்பட்டவர்களான இரு நபர்களை தேர்ந்தெடுங்கள். மேலும் அவர்கள் கடவுள் மீது சத்தியம் செய்யட்டும். எங்களுடைய சாட்சியம் அவர்களுடைய சாட்சியத்தை விட அதிகம் உண்மை நிறைந்தது. நாங்கள் ஒரு தலைபட்சமானவர்களாக இருக்க மாட்டோம். அவ்வாறில் நாங்கள் வரம்பு மீறுபவர்களாக ஆகிவிடுவோம். முந்தைய சாட்சியாளர்களைப் போல் அவர்களுடைய பிரமாணமும் புறக்கணிக்கப்பட்டுவிடக்கூடும் என்று அச்சத்தினால் அவர்களுடைய தரப்பில் நாணயமானது ஒரு சாட்சியத்தை ஊக்குவிக்க இதுவே மிகவும் ஏற்றதாகும். நீங்கள் கடவுளை கருத்தில் கொள்ளவும் செவியேற்கவும் வேண்டும். கடவுள் தீயவர்களை வழிநடத்துவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிலுக்கு சாட்சியம் வந்து ஒரு 2 நீதமான மனிதர்களால இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் இறந்து கொண்டிருக்கும் போது அப்ப உயிலுக்கு உயிர் எழுதுறாங்கன்னா அது சாட்சி வந்து 2 மனிதர்கள், அது வந்து நீதமான மனிதர்கள் நல்லா சொல்றாங்க. சப்போஸ் வந்து அது பயணத்துல இருக்காங்க, அந்த மாதிரி 2 பேரை கண்டுபிடிக்க நீதமான மனிதர்களா இல்லைன்னா ஏதோ ஒரு 2 பேரை வச்சு நம்ம வந்து அவங்க சாட்சியா வச்சு நம்ம உயில் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த இந்த சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த உயில் எழுதியவருக்கு இருக்க சந்தேகத்தெல்லாம் வந்து போக்குறதுக்காக சாட்சிகள் வந்து என்ன பண்ணா சலாத் தொலைவு தொழுகையை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் மீது சத்தியம் எழுட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா, எங்களுக்கு உறவாக இருந்தாலும் எங்க சொந்த லாபங்களுக்காக நாங்க வந்து கடவுளோட சாட்சியத்தை வந்து மறைக்க மாட்டோம்னு, அதுக்கப்புறம் நாங்க அப்படி மறைச்சா நாங்க பாவிகள் ஆயிடுவோம்னு சொல்லி சாட்சியம் பகர சொல்றாங்க அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து சாட்சியங்கள் வந்து ஒரு தலைப்பட்சமானவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டோம்னா அப்போ என்ன ரூல்ஸ்ன்னு நல்லா சொல்றாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் ஏன் இருக்காரு, ஒருத்தர் பீன் இருக்காரு. இந்த 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் சாட்சியா இருக்காரு. அப்போ என்ன பண்ணலாம், இவருக்கு வந்து ஒரு ஏக்கு வந்து ஒரு சாட்சி பிரமாணம் பண்ணும் போது அவர் வந்து ஒரு தலைப்பட்சமா சொல்லிடுறாரு. அப்படின்னும் போது அவர் வந்து பிக்கு போய் நம்ம வந்து சாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு தலைப்பட்சமானவர்கள்னு கருதுனாங்கன்னா அப்போ அந்த பிக்கு யார் சாட்சிகளா இருக்கலாம்னா, இந்த இவர் சாட்சி சொன்னதுனால பாதிக்கப்பட்டாங்களா ஏவும் அவரோட சேர்ந்தவங்களும், அவங்க சேர்ந்தவங்களே யாராவது 2 பேர் வந்து இந்த பிக்கு சாட்சிகளா இருக்கலாம் அப்படின்றது அல்லாஹ் சொல்றாங்கன்னு என்னோட புரிதலா இருக்கீங்க. அதே மாதிரி அவங்க சொல்லும் போது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சொன்னவங்களோட சாட்சியோட எங்க சாட்சி வந்து அதிகம் உண்மை நிறைந்தது அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் செய்ய சொல்றாங்க. இது எதுக்குன்னா வந்து முந்தைய சாட்சிகளோட பிரமாணம் வந்து புறக்கணிக்கப்பட்டது போலவே இவங்களதும் வந்து புறக்கணிக்கப்பட்ட கூடாதுன்றதுக்காக தான் அல்லாஹ் செய்ய சொல்றாங்க. அடுத்தது வந்து விட்னஸை பத்தி பார்ப்போம், சாட்சியை பத்தி பார்ப்போம். சாட்சி எப்படி இருக்கணும்னா, அவங்க வந்து பெற்றோர்கள், அதாவது 4:135 நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உங்கள் உறவினருக்கோ எதிராக இருந்த போதிலும் நீங்கள் சாட்சிகளாக செயல்படுகின்ற போது நீங்கள் முற்றிலும் மீதத்துடன் இருக்கவும் அத்துடன் கடவுளை கருத்தில் கொள்ளவும் வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் செல்வந்தராகவோ அல்லது ஏழையாகவோ இருந்த போதிலும் கடவுள் அவர்கள் இருவரையும் கவனித்துக் கொள்கின்றார். எனவே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களால் ஒரு தலைபட்சமாகி விட்டவர்களாக இருக்காதீர்கள். இந்த கட்டளையில் நீங்கள் விலகி சென்றாலோ அல்லது புறக்கணித்தாலோ நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பற்றி கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார்ன்றாங்க. ஒரு சாட்சியா இருக்கும் போது அது பெற்றோரோ உறவினரோ செல்வந்தரோ ஏழையோ அந்த மாதிரி நம்ம எந்த பாகுபாடும் பார்க்க கூடாது. நம்ம வந்து நம்ம என்னத்துக்கு சாட்சியாளரா இருந்தோமோ அதுக்கு நீதமா நம்ம சாட்சி சொல்லணும். அதான் இங்க அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் வந்து உயில் எழுத பத்தி சொல்றாங்க. அந்த சட்டத்தை பத்தி பார்ப்போம். ரைட் வில் அப்படின்னு சொல்றாங்க. 280 மரணம் நெருங்கி வருகின்ற போது பெற்றோர்கள் மற்றும் உறவினருடைய நலனுக்காக நீதமாக நீங்கள் உயில் ஒன்றை எழுத வேண்டும் என விதிக்கப்பட்டுள்ளது. நன்னெறியாளர்கள் மீது இது ஒரு கடமையாக உள்ளது அப்படின்னு இருக்கு. சோ உயில் எழுதுறது வந்து நன்னெறியாளர்கள் மீது கடமை அப்படின்றதுதான் இங்க வந்து சொல்லப்படுது. அடுத்து வந்து நம்ம வந்து வாரிசுரிமை பத்தி பார்ப்போம். வாரிசுரிமை சட்டங்கள் வந்து 4:7, 4:11
12ல 176 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல 4ல 7 பார்ப்போம். பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு செல்கின்ற ஒரு பங்கை ஆண்கள் பெறுகின்றனர். பெண்களும் கூட பெற்றோர்களும் உறவினர்களும் பின்விட்டு செல்கின்றவற்றில் ஒரு பங்கை பெற வேண்டும். அது ஒரு சிறிய அல்லது ஒரு பெரிய வாரிசுரிமையாக இருந்த போதிலும் வரையறுக்கப்பட்டதொரு பங்கு பெண்களை சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பெற்றோர்களை விட்டு செல்றதுல ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருக்குமே வந்து சிறியதோ அல்லது பெரியதோ ஒரு பங்கு போகணுன்றதான் அல்லாஹ் இங்க சொல்ல வராங்க. இங்க வந்து அல்லாஹ் லா ஆஃப் ஈக்விட்டின்றத பத்தி சொல்ல வராங்க. அடுத்து 4ல 11 12 176 பத்தி பார்ப்போம். 4ல 11ல உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக கடவுள் ஒரு உயிரை கட்டளையிடுகின்றார். பெண்களுடைய பங்கின் 2 மடங்கை ஆண்கள் பெறுகின்றனர். வாரிசுதாரர்கள் பெண்களாக மட்டும் இருந்தால் இருவருக்கும் அதிகமாக இருப்பார்களாயின் உயிரை விட்டு செல்லப்பட்டவற்றில் 2/3 அவர்கள் பெறுகின்றனர். ஒரு மகள் மட்டும் விட்டு செல்லப்பட்டிருந்தால் அவள் ஒரு பாதியை பெறுகின்றாள். மரணித்தவர் பிள்ளைகள் எவரேனும் விட்டு சென்றிருந்தால் மரணித்தவரின் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மரணித்தவரின் சொத்தில் 6ல் ஒரு பங்கை பெறுகின்றனர். அவர் பிள்ளைகள் எவரையும் விட்டு செல்லவில்லை எனில் மேலும் அவருடைய பெற்றோர்கள் மட்டுமே ஒரே வாரிசுதாரர்களாக இருந்தால் அவருடைய தாயார் 3ல் 1 பெறுகிறார். அவர் உடன் பிறந்தவர்களை கொண்டிருந்தால் அப்போது அந்த தாயார் 6ல் 1 பெறுகிறார். இவை அனைத்தும் மரணித்து விட்டு சென்ற எந்த உயிலும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மேலும் கடன் அனைத்தும் செலுத்தப்பட்ட பின்னருமே ஆகும். உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் என்று வரும்போது அவர்களில் உங்களுக்கு மிக சிறந்தவர் மற்றும் அதிக நலன் பயப்பவர் எவர் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர். இது கடவுளின் சட்டமாகும். கடவுள் சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அவர்களுக்கு பிள்ளைகள் எவரும் இல்லாதிருந்தால் உங்கள் மனைவியர் பின்விட்டு செல்பவற்றில் பாதியை நீங்கள் பெறுகின்றீர்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் விட்டு செல்கின்றவற்றின் 4ல் 1 நீங்கள் பெறுகின்றீர்கள். இவை அனைத்தும் அவர்கள் விட்டு சென்ற எந்த உயிலும் நிறைவேற்றப்பட்டு விட்ட பின்னர் மேலும் கடன் அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்ட பின்னருமே ஆகும். உங்களுக்கு பிள்ளைகள் எவரும் இல்லாதிருந்தால் நீங்கள் பின் விட்டு செல்பவற்றின் 4ல் 1 அவர்கள் பெறுகின்றனர். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் விட்டு செல்பவற்றின் 8ல் 1 அவர்கள் பெறுகின்றனர். இவை அனைத்தும் நீங்கள் விட்டு செல்கின்ற எந்த உயிலும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மேலும் கடன் அனைத்தும் செலுத்தப்பட்ட பின்னருமே ஆகும். மரணித்தது ஆணோ அல்லது பெண்ணோ வாழ்கின்ற ஒருவராக இருந்து ஆணோ அல்லது பெண்ணோ 2 உடன் பிறந்தவர்களை விட்டு சென்றிருந்தால் அவர்களில் ஒவ்வொருவரும் வாரிசுரிமையில் 6ல் 1 பெறுகின்றனர். அதிகமான உடன் பிறந்தவர்கள் இருப்பார்களாயின் அப்போது அவர்கள் வாரிசுரிமையில் 3ல் 1 சமமாக பங்கிட்டுக் கொள்கின்றனர். இவை அனைத்தும் உயில் எதுவும் நிறைவேற்றப்பட்டு விட்ட பின்னர் மேலும் கடன் அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்ட பின்னருமே ஆகும். இதன் விளைவாக எவரொருவரும் பாதிக்கப்படாது இருக்க வேண்டும். இது கடவுளால் கட்டளையிடப்பட்ட ஒரு உயிலாகும். கடவுள் சர்வமும் அறிந்தவர், கனிவானவர். அப்புறம் அவர்கள் வந்து உம்மிடம் ஆலோசிக்கின்றனர். கூறுவீராக, தனிநபர் குறித்து கடவுள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஒருவர் பிள்ளைகள் எவரையும் விட்டு செல்லாது மரணித்து மேலும் அவருக்கு ஒரு சகோதரி இருந்தால் வாரிசுரிமையில் பாதியை அவள் பெறுகின்றார். அவள் முதலில் மரணித்தால் அவள் பிள்ளைகள் எதுவும் விட்டு செல்லாத பட்சத்தில் அவருடைய வாரிசுரிமையை அவர் அடைகின்றார். 2 சகோதரிகள் இருந்தால் வாரிசுரிமையில் 3ல் 2 அவர்கள் பெறுகின்றனர். உடன் பிறந்தவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தால் பெண்களுடைய பங்கின் 2 மடங்கை ஆண்கள் பெறுகின்றனர். நீங்கள் வழி தவறி சென்று விடாதிருக்கும் பொருட்டு கடவுள் இவ்விதமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். கடவுள் எல்லா விஷயங்களும் பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஒரு 15 பாயிண்ட்ஸா நம்ம பார்க்கலாம். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைகள் பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்போ நான் வந்து காமனா வந்து ஒரு 60,000 60,000ன்றத ஒரு எக்ஸாம்பிளா வச்சு எல்லாத்துக்கும் இந்த 15 பாயிண்ட்ஸுக்குமே நம்ம எப்படி வாரிசுரிமையை பிரிக்கணும்ன்றத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தா ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளோட 2 மடங்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சப்போஸ் 60,000னா 40,000 வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் 20,000 பெண் பிள்ளைகளுக்கும் அப்படியே டபுளா ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளோட டபுளா ஆண் பிள்ளைகள் கொடுக்கணும் அப்படின்றது நல்லா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வெறும் மகள்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து 3ல் 2 பங்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும் அப்படின்றாங்க. இங்க வந்து 60,000 அப்படின்னா 60,000னா 3ல் 2 பங்கு வந்து 40,000. அந்த 40,000 வந்து இந்த எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் போய் சேரணும் அப்படின்றாங்க. இங்க வந்து 2 பெண் பிள்ளைகளை பத்தி தான் எல்லாம் இங்க சொல்றேன். கிரேட்டர் 2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை பத்தி தான் இங்க எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருந்தாங்கன்னா அப்படியே சொத்துல பாதி சொல்றாங்க, வாரிசுரிமையில பாதின்னு சொல்றாங்க. 60,000த்துல 30,000 30,000 வந்து அந்த பெண் பிள்ளையை போய் சேரணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பிள்ளைகள் இருக்கும் போது பெற்றோர்களுக்கு என்ன பங்கு போய் சேரணும் நல்லா சொல்லும் போது 6ல் 1 பங்கு வந்து பெற்றோர்களை போய் சேரணும்ன்றாங்க. தந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி. இப்போ 60,000னா 10,000 வந்து தந்தைக்கும் 10,000 வந்து ஃபாதருக்கும் 10,000 வந்து மதருக்கும் போகணும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றாங்க. அதுவே வந்து அந்த இறந்தவர் தனியா இருந்தா அவருக்கு பிள்ளை இல்லாம இருந்தா ஆனா அவருக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தா
அவங்க அந்த அந்த இப்போ அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு அதாவது வந்து அந்த தாயும் தந்தையும் இருந்தா உங்களுக்கு பிள்ளைகள், அந்த இறந்து போனவருக்கு பிள்ளைகள் இல்லாம இருந்தா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா 3/1 தாய்க்கு கொடுங்க, தந்தைக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனா 3/1 தாய்க்கு போகணுன்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இதுல 6/1, அதாவது 10,000, 60,000த்துல 10,000 தாய்க்கு 10,000 தந்தைக்குனாங்க. ஆனா இங்க சொல்லும் போது பிள்ளைகள் எதுவும் இல்ல, இறந்தவருக்கு பிள்ளைகள் யாரும் இல்ல அப்படின்னா 60,000த்துல 20,000 தாய்க்கு கொடுக்க சொல்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு எக்ஸப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த இறந்து போனவர்களுக்கு அப்படி பிள்ளைகள் இல்லாம இருந்து சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னா, உடன் பிறந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அப்போ திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து தாய்க்கு வந்து 6/1 10,000 தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து கணவன் மனைவிக்கான வாரிசுரிமை சட்டத்துல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிள்ளைகள் யாரும் இல்லாம இருந்தா மனைவியோட வாரிசுரிமையில இருந்து கணவனுக்கு வந்து அப்படியே பாதி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது வந்து 60,000ல 30,000 அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே பிள்ளைகள் இருந்தா 4/1 கணவனுக்கு போய் சேரணும் அப்படின்றாங்க. அதுவே 60,000த்துல 15,000 போய் வந்து சேரணும் அப்படின்றது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து கணவன் இருந்து மனைவிக்கு வாரிசுரிமை போகும்போது 4/1 பசங்க இல்லைன்னா 4/1 மனைவிக்கு போகணும் அப்படின்றாங்க. அதாவது 60,000ல 15,000 வந்து அந்த மனைவிக்கு போய் சேரணும் அப்படின்றாங்க. அதுவே பிள்ளைகள் இருந்தா 8/1 போய் சேரணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது 60,000ல 7,500 7,500 வந்து போய் சேரணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து லோனரை பத்தி சொல்றாங்க. அதை வந்து யாருமே தனியா ஒதுங்கி வாழ்றவங்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது அந்த மாதிரி ஒதுங்கி வாழ்றவங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருந்தா அந்த 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 உடன் பிறந்தவங்க வந்து ரெண்டு பேரா இருந்தாங்கன்னா அப்போ 6/1 வந்து அந்த உடன் பிறந்தவங்களுக்கு 2 பேருக்குமே வந்து 6/1 10,000 10,000 போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுவே வந்து 2க்கும் மேற்பட்டவங்க அவங்களுக்கு உடன் பிறந்தவர்களா இருந்தாங்கன்னா அப்போ வந்து 3/1 எல்லாரும் சமமா பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இங்க வந்து 2க்கும் அதிகமான போது 4 பேர் உடன் பிறந்தவங்க இருக்காங்கன்னா 60,000த்துல 3/1 சொல்லும் போது 20,000. அந்த 20,000 எல்லாருமே 4 பேருமே 5,000 5,000 5,000 5,000 பிரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து சொல்லும் போது இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒதுங்கி வாழ்றவங்க போய் சொன்னா அவங்க என்ன குடும்பத்துல இருந்து தனியா வாழ்றாங்க, அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தா எப்படி அப்படின்ற பத்தி சொல்றாங்க. அதுவே வந்து இங்க சிங்கிள் பர்சனை பத்தி தனிநபரை பத்தி சொல்றாங்க. அவங்க வந்து குடும்பத்தோட தான் இருப்பாங்க, ஆனா அவங்க தனியா இருப்பாங்க, அவங்க சிங்கிள் பர்சனா இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களோட இதுல இருந்து எப்படி வாரிசுரிமை எடுத்துக்கணும்ன்றாங்க. அதுவே ஒரு சகோதரன் இருந்தா அப்படியே சகோதரிக்கு அவங்க இறந்த பிறகு அப்படியே பாதி இது போயிடும். அதுவே சகோதரன் இருந்தா அவங்க சகோதரி இறந்த பிறகு அந்த சகோதரனுக்கு அப்படியே பாதி வந்துடும். இதைதான் வந்து அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து வந்து 2 சகோதரிகள் மட்டும் இருந்தாங்கன்னா அப்போ வந்து 3/2 வந்து அந்த சகோதரிகளுக்கு போகணும் அப்படின்றாங்க. அதாவது 60,000ல அப்படியே 40,000 வந்து அந்த சகோதரிகளுக்கு போகணும் அப்படின்றாங்க. அதுவே வந்து உடன் பிறந்தவர்கள் வந்து ஆணாகவும் பெண்ணாகவும், அதாவது சகோதரிகள் 2 பேருமே இருந்தாங்கன்னா சகோதரர்களுக்கு வந்து சகோதரிகளோட டபுள் மடங்கு போகணுன்றாங்க. அதாவது ஆண்களுக்கு வந்து 2 பெண்களோட 2 மடங்கு போகணும்னு சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ் குறிப்பிடுற வாரிசுரிமை சட்டங்களா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இது முடிவுக்கு கொண்டு வரதுக்கு 42:17 பார்ப்போம். கடவுள் தான் சத்தியத்தையும் சட்டத்தையும் சேர்ப்பிப்பதற்காக வேதத்தை இறுக்கி அனுப்பியவர். நீங்கள் அறிந்துள்ள அனைத்தின்படியும் வேலை தீர்ப்பு நாள் மிகவும் அருகிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அல்லாஹ் வந்து சத்தியம் மற்றும் சட்டத்தை சொல்றதுக்காக தான் இந்த குரானே கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் இதுக்கு பேர் வந்து சட்டம் புத்தகம்னே அல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாதிரியான சட்டங்களை குரான்ல இருந்து படிச்சு தெரிஞ்சு நம்ம அதை பின்பற்றணும். இன்ஷா அல்லாஹ். ஸலாமு அலைக்கும்.